என்னது 5 லட்சம் வரைக்கும் ஃப்ரீயாக ஹெல்த் இன்சூரன்ஸ் தராங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் அர்ச்சரா. இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் செப்டம்பர் 11, 2024 9th ஆயுர்வேதா டே செலிப்ரேட் பண்ண அன்றைக்கி புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு 70 வயசுக்கு மேலே இருக்கணும். ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும். நீங்கள் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்ன இன்கம் ஸ்டேட்டஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள். நம்மக்கிட்ட இருக்கிற ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, லைசன்ஸ், அது மாதிரி ஆயுஷ்மான் வயவந்தனான்னு ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு வந்து சைடில் தெரிகிற ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கணும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிஷரி அப்படிங்கிற ஆப்ஷனை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே தெரிகிற கேப்சா, உங்கள் ஸ்க்ரீனில் என்ன கேப்சா வருதோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும். இது ஆதார் கார்டுக்கும் இதுலேயும் சேம் மொபைல் நம்பர் கூட கொடுக்கலாம், இல்லை வேறு மொபைல் நம்பர் கூட கொடுக்கலாம். இப்போ என்ட்ரு பண்ணுற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கீழே இருக்கிற பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். அகெயின் கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற கேப்சாவை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே லாகின் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷன் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லொக்கேஷன் அதை டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டில் உள்ள ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் நம்பரில் ஒரு ஃபோன் நம்பரை இணைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, அதான் யூசர் மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை செகண்டாக தெரிகிற காலமில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த ஆதார் கார்டில் இருக்கிற பர்சன் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் அவங்களோட ஃபோட்டோ வந்து அந்த டைமில் உங்கள் மொபைல் கேமராவில் கேப்சர் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ அவங்க பக்கத்தில் இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, கீழே தெரிகிற கேட்டகரி அது எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. சம்டைம்ஸ் இந்த ஸ்டெப்புக்கு முடிஞ்சக்கப்புறம் 2-3 வாட்டி எரர் காட்டலாம். பட் அகெயின் திருப்பி சப்மிட் கொடுத்திங்கன்னா ப்ராசஸ் ஆகிடும். அந்த ஆதார் கார்டில் இருக்கிற பர்சனோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கேட்கும். அதையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சப்மிட்னு கீழே இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆயுஷ்மான் வயவந்தனா அப்படிங்கிற கார்டு வந்து ரெடி ஆகிடும். என்னென்ன ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ்க்கெலாம் இது அப்ளிகபிள்? எஸ், டாக்டரை நேராக மீட் பண்ணி மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரியான ஓபிடி மேனேஜ்மெண்ட் பண்ணுற கேஸஸ்க்கெலாம் இது அப்ளிகபிள் கிடையாது. லைக் சின்ன ஃபீவர், கோல்டு, காஃபு, இல்லை நார்மல் சுகர் செக் பண்ணி சுகருக்கான மாத்திரை வாங்கிட்டு போகிறது, பிபி செக் பண்ணி பிபிக்கு மாத்திரை வாங்கிட்டு போகிறது, அந்த மாதிரி ஓபிடி கேஸஸ்க்கான ப்ரைமரி கேஸஸ்க்கெலாம் இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற நோய்கள், கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு, ஹெர்னியா, ஏதாவது கேன்சர் கட்டி ரிமூவ் பண்ணுறது, அண்ட் தென் ஏதாவது ஆர்த்தோ ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, 1 மாதம் அட்மிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, ஏதாவது இம்ப்ளான்ட் வைக்கிறாங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாமே இது வந்து அப்ளிகபிள். எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெலாம் இந்த ஸ்கீம் வச்சு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்பில் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் நேம், அந்த ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் அதில் இருக்குது. உங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணி உங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் பெனிஃபிட்டை அட்டென்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்